சுற்றி சுற்றி செயற்கை ரசாயனங்கள் எல்லா இடத்துலையும் வருது. நல்ல ஒரு சிக்கன் சாப்பிட்டுட்டு வந்து கையை கழுவுனா அந்த சிவப்பு நிறம் போக மாட்டேங்குதுன்னா அது சிக்கனோட ரத்தம் கிடையாது. அது Explore Thailand, Phuket and Krabi for just 9,999. Book now with KBG Trips. We make happy holidays. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. ரொம்ப வேதனையான விஷயம். ஒரு குழந்தைய பிறந்த நாள் அன்னைக்கு வந்து ஒரு பறி கொடுக்கறது. அந்த சாக்கரின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் இந்த நிறுவனம் மிக அதிக அளவில் அரசு பரிந்துரைக்கக்கூடிய அளவை தாண்டிய அளவில் அவங்க வந்து அதை சேர்த்துருக்காங்கங்கிறது தான் அந்த அதுக்கப்புறம் பின்னாடி வந்த செய்தி. இதில் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இப்போ ஒரு தடவை கடற்கரையில் பஞ்சு மிட்டாய் விற்று பாண்டிச்சேரியில் ஒரு இஷ்யூ வந்தது, மெரினாவில் வந்தது. அப்போ வந்து அதுக்கு சேர்க்கக்கூடிய அந்த சிகப்பு நிறமி இதில் வந்து நிறைய வணிக சூட்சுமங்கள் அதில் இருக்கும். சிப்ஸ் பாக்கெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ. எல்லாருக்கும் டிரான்ஸ்ஃபேட் பற்றி தெரியும். டிரான்ஸ்ஃபேட் வந்து ஹார்ட்டுக்கு கெடுதி, உடம்பை கெடுத்துரும் அப்படின்னு தெரியும். உடனே டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீனா சரி இதை வாங்கிக்கலான்னு வாங்குறான். என்ன அதில் கணக்குன்னா பர் சர்விங் டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீன்னு இருக்கும். ஒரு சிப்ஸ் பாக்கெட் எடுத்து 5 சிப்ஸ் எடுத்தால் அது ஒரு பெர் சர்விங் கணக்கு. எத்தனை பேர் 5 சிப்ஸ் எடுக்கிறாங்க? மொத்த பாக்கெட்டை காலி பண்ணிடுவாங்க. அப்போ அந்த டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீங்கிற கான்செப்ட் அதில் போட்டிருக்கிறதுக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது தெரியாது மக்களுக்கு. ஒரு சோப்பு குமிழை வாயில் விட்டு ஊதி ஒரு அப்படியே அது குமிழாக பறக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்ட கூட்டம். நம்மலாம் சின்ன பிள்ளைல அப்படி தான் விளையாண்டோம். ஆனால் ஒரு நைட்ரஜன் கேஸ் வாய் வழியாக வர்றதை வந்து ஒரு புகை விடுறத ஒரு இதை வந்து சந்தோஷப்படுறதா எப்படி மாறுச்சு? ஒரு இனர்ட் கேஸ், அது வந்து இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்த வேண்டிய கேஸ். 65 வந்து சிவப்பு கலரில் இருக்கணும், இல்லை அது மேலே பொறிச்சது வந்து அப்படி ஒரு வண்ணம் கொடுக்கணுங்கிறதுக்காக அதில் ஒரு செயற்கை வண்ணத்தை கொடுக்குறாங்க. முன்னாடிலாம் அலூரா ரெட்டுன்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்க. அது கொடும் கார்சினோஜெனிக்காக இருக்கிறப்பறம் அதை தடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேறு ரசாயனங்கள் வருது. வணக்கம்மா சார். ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் செய்திகளில் சில விஷயங்கள் பார்க்கும்போது வந்து பகீர் அப்படின்னு தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த விஷயம் நடந்து கொஞ்சம் நாட்கள் ஆனாலும் உங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுனால அதை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து ஒரு குழந்தை தன்னுடைய பிறந்தநாள் அப்போ வந்து ஒரு கேக் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து தூங்கிடுறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு வாயெல்லாம் ட்ரையாக போயிடுதுன்னு சொல்கிறாங்க. ஏதோ கொடுத்து படுக்க வச்சுடுறாங்க. மார்னிங் டாக்டர்கிட்ட போகும்போது அந்த குழந்தைய நம்மளால் காப்பாற்ற முடியாமல் போயிடுது. ஒரு கேக் சாப்பிட்டாங்க பிறந்தநாள் நாளைக்கு, அதை தான் நடந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்னு சொல்கிற ஒரு கெமிக்கல் கலந்துருக்காங்க அப்படின்னு. இது நேச்சுரலான விஷயமா என்னங்கிறது உங்களுக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி இறப்புகள் நம்மளால் தடுக்க முடியாதா? இது போன்ற நிறைய இறப்புகள் நம்மளால் பார்க்க முடியுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அது பஞ்சாபில் நடந்த இதுன்னு நினைக்கிறேன். ஒரு மதத்துக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு ரொம்ப வேதனையான விஷயம். ஒரு குழந்தைய பிறந்த நாள் அன்னைக்கு வந்து ஒரு பறி கொடுக்கறது அந்த பெற்றோருக்கு எவ்வளவு ஒரு வேதனையை கொடுத்துருக்கோன்னு நினச்சே பார்க்க முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி அதில் வந்து ஒரு செயற்கை இனிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ரசாயனம், செயற்கை இனிப்பு ரசாயனம் நிறைய இருக்குது. ஆனால் அதில் நல்ல முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அந்த நிறுவனம் மிக அதிக அளவில் அரசு பரிந்துரைக்கக்கூடிய அளவை தாண்டிய அளவில் அவங்க வந்து அதை சேர்த்துருக்காங்கங்கிறது தான் அந்த அதுக்கப்புறம் பின்னாடி வந்த செய்தி. முதல்ல வந்தப்போ முதல் நாள் ரொம்ப பரபரப்பாக இருந்தது. எதனால் இருந்தாங்கன்னு தெரியலன்னு. அப்புறம் அடுத்தடுத்து வந்த செய்திகள் வந்து சாக்கரின் அப்படின்னு ஒரு கெமிக்கல், அது வந்து ஒரு அப்ரூவ்டு கெமிக்கல் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னரில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனால் என்ன அளவு சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அது இந்த உணவு பாதுகாப்புத்துறை எல்லா இந்த மாதிரி அடிட்டிவ்ஸு, அதாவது கூடுதலாக சேர்க்கிறதுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி சேர்க்கிறப்ப இந்த மாதிரியான ஆபத்துகள் ஏற்படுறத வந்து பார்க்குறோம். இதில் நான் முதல்ல எப்படி பார்க்குறேன்னா, அது பாதுகாப்பானதா, அது வந்து எவ்வளோ தூரம் உலக சான்றெல்லாம் பெற்றிருக்குங்கிறதெல்லாம் ரெண்டாவது தான். முதல் கேள்வி அது அவசியமா, அது தேவையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு குதூகலம் கொண்டாட்டத்திற்கு இந்த குழந்தையோட பிறந்த நாள்ங்கிறது எல்லாருக்கும் ஒரு குதூகலமான விஷயம். அந்த குதூகலமான கொண்டாட்டமான விஷயத்துக்கு எது அவசியங்கிற ஒரு மனநிலை மாறியது தான் இப்படியான நம்ம சமூகத்தின் சிக்கல்களை பார்ப்பதற்கான ஒரு விஷயமா இருக்குது. இந்த செயற்கை ரசாயனம் பொருந்திய அதிக அளவில் பொருந்திய ஒரு பொருள் நம் குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொது சிந்தனை வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். இதில் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இப்போ ஒரு தடவை கடற்கரையில் பஞ்சு மிட்டாய் விற்று பாண்டிச்சேரியில் ஒரு இஷ்யூ வந்தது, மெரினாவில் வந்தது. அப்போ வந்து அதுக்கு சேர்க்கக்கூடிய அந்த சிகப்பு நிறமி அது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை அந்த வஞ்சகர்கள் வந்து அது மேலே சேர்த்து ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்குனாங்கன்னா அதுக்கப்புறம் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கண்டுபிடிச்சாங்க. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, முன்னாடி நான் எழுதிய கட்டுரைகள் எழுதியிருக்கேன். ஒரு கேசரி ஏன் மஞ்சளாக சிவப்பாக தான் இருக்கணும்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கேசரி அப்படின்னா கேசர்
அந்த காலத்தில் குங்குமப்பூ போட்டது, கேசர்னா குங்குமப்பூ போட்டு ஒரு இனிப்பு செய்த பொருளை கேசரி என்று வடமக்கள் வந்து பெயர் வச்சாங்க. இன்றைக்கி குங்குமப்பூ போட்டு கேசரி செய்ய முடியுமா? 1 கிலோ குங்குமப்பூ போன 3 நாள் முன்னாடி ஆப்கானிஸ்தான்லாம் கிடைக்கலன்னு பார்த்தா 1 கிலோ குங்குமப்பூவுடைய விலை 2.25 லட்சத்துக்கோ என்னமோ விற்றுருக்காங்க. 2.25 லட்சமா 27 லட்சம் மறந்து போச்சு. அவ்வளவு தொகை குங்குமப்பூ. அப்போ 100 கிராம் கேசரியை குங்குமப்பூ போட்டு பண்ண முடியாது. அப்போ அதுக்கு பதிலாக அந்த நிறமுள்ள சிவந்த நிறமுள்ள இன்னொரு பொருளை சேர்க்கிறாங்க. அந்த சிவந்த நிறமுள்ள ரசாயனம் போட்டு தான் அந்த இனிப்பை சாப்பிடணுமா? இந்த கேள்வி நமக்குள்ளே இருக்கணும். இது கேசரினா மஞ்சளாக இருக்கணும், சிவப்பாக இருக்கணும்னு யார் சொன்னது? இப்போ சில பேர் அதில் அன்னாசி பழத்தை போட்டு, சில பேர் வந்து அதில் பீட்ரூட் சாறை போட்டு அழகாக இயற்கை மாதிரி வடிவத்தில் கொண்டு வராங்க. உங்களுக்கு அந்த வண்ணம் தான் வேணும்னா இயற்கை வடிவத்தில் உள்ள பீட்ரூட் சாறையோ இல்லை அன்னாசி பழத்தையோ போட்டு கேசரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நிறமிகளை, அவசியமில்லாத நிறமிகள், அவசியமில்லாத சுவையூட்டிகள், அவசியமில்லாத இனிப்பு, செயற்கை இனிப்புகள்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா காப்பி தேநீர் குடிப்பதற்கு வந்து சர்க்கரை வியாதிக்காரர்களுக்குன்னு செயற்கை இனிப்புக்கு ஒரு அஸ்பார்டைம் அப்படின்னு ஒரு பொருளை சேர்த்தாங்க. அப்போ அதில் அந்த அஸ்பார்டைமுடைய வெளியில் இதிலே என்ன போட்டிருப்பான் அப்படின்னா, நாட் ஃபார் சில்ட்ரன், இட் மே ப்ரொடியூஸ் யூரினரி பிளாடர் கேன்சர், அது வந்து பிளாடர் கேன்சர்லாம் உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு பொருள், அதனால் பத்திரமா யூஸ் பண்ணுங்கன்னு ஒரு இதோட ஒரு செயற்கை அஸ்பார்டைம் நினைக்கிறேன். அது வந்து இது இப்போ எப்படின்னா, தீபாவளி டைம் வரட்டுமே, செயற்கை இனிப்பில் குலோப் ஜாமுன் செய்யலாம், ஜாங்கிரி செய்யலான்னு விளம்பரங்கள் வருது. வேறு நிறைய அஸ்பார்டைம் இல்லாமல் நிறைய சுக்குர்லோஸ் பேஸில் நிறைய செயற்கை இனிப்பூட்டிகள் வந்துருச்சு. அதை வச்சுட்டு குலோப் ஜாமுன் செய்கிறாங்க, அதை வச்சுட்டு ஜாங்கிரி பண்ணுறாங்க. நான் வெயிட் வாட்சர், நான் சுகரே எடுக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக நான் வந்து ஆனால் இனிப்புக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு இதை வந்து செயற்கை இனிப்பு எடுத்துக்கிறேன். அந்த செயற்கை இனிப்புக்கான டப்பாவே வந்து ஒரு 0 சைஸ் இடுப்பு மாதிரியான டப்பாவில் அந்த கவர்வதற்காக அப்படிலாம் வணிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடக்குது. நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி, இது அவசியமாக தான், இது பாதுகாப்பானதா, இது சர்டிஃபைடு தானே, கவர்மெண்ட்டே இதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்களே, அப்படி அவன் ஒரு அளவு சொல்லி பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நிறைய வணிக சூட்சுமங்கள் அதில் இருக்கும். கவர்மெண்ட் வந்து ஒன்று சொல்லியிருப்பான், இது வந்து நீ கேன் புட் இவ்வளோ பர்சன்டேஜுக்குள்ளே இருந்ததுன்னா டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ அப்படின்னு பாக்கெட்டில் போட்டுக்கலாம். சிப்ஸ் பாக்கெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ. எல்லாருக்கும் டிரான்ஸ்ஃபேட் பற்றி தெரியும். டிரான்ஸ்ஃபேட் வந்து ஹார்ட்டுக்கு கெடுதி, உடம்பை கெடுத்துரும் அப்படின்னு தெரியும். உடனே டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீனா சரி இதை வாங்கிக்கலான்னு வாங்குறான். என்ன அதில் கணக்குன்னா, நீ பர் சர்விங் டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீன்னு இருக்கும். ஒரு சிப்ஸ் பாக்கெட் எடுத்து 5 பாக்கெட் 5 சிப்ஸ் எடுத்தால் அது ஒரு பெர் சர்விங்னு கணக்கு. எத்தனை பேர் 5 சிப்ஸ் எடுக்கிறாங்க? மொத்த பாக்கெட்டை காலி பண்ணிடுவாங்க. அப்போ அந்த டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீங்கிற கான்செப்ட் அதில் போட்டிருக்கிறதுக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த குறிப்பிட்ட அளவில் அது டிரான்ஸ்ஃபேட் ஃப்ரீ. நீங்கள் அந்த அளவை மீறி சாப்பிட்றவர்களுக்கு அது கிடையாது, இது தெரியாது மக்களுக்கு. ஸோ அப்போ இவன் நினைப்பான் அந்த சிப்ஸ் சாப்பிட்டோம்னா டிரான்ஸ்ஃபேட் வராதுன்னு. அப்படி கிடையாது. இதை மாதிரி தான் அதான் ஒரு வணிகத்தில் வந்து ஒரு அறமற்ற செயல்பாடாக அந்த சந்தையை கைப்பற்ற வேண்டுங்கிறதுக்காக உணவு பாதுகாப்புத்துறை சொல்லியிருக்க அளவை காட்டிலும் அதிக அளவில் போட்டு அந்த செயற்கை இனிப்பு ரசாயனத்தை வந்து அன்றைக்கி அதில் பஞ்சாபில் சேர்த்துருக்காங்க. அது சேர்த்ததனுடைய விளைவு தான் வந்து அந்த குழந்தைக்கு அது ஒரு ஒவ்வாமையை கொடுத்துருக்கு. ஒவ்வாமைனா ஒரு சாதாரண அலர்ஜினா ஒரு லேசாக தடிப்பு கிடிப்புன்னு வரும். அனஃபிலாக்சிஸுங்கிறது வந்து ஒரு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீவிர ஒவ்வாமை தான் அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கலாம் அந்த குழந்தைக்கு. சார், இதில் நம்ம இன்னும் யோசிக்க வேண்டியது என்னென்னா, செயற்கை அப்படின்னோடனே இப்போ ரீசெண்டாக நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்தது. அதில் வந்து பார்த்தோன்னா, அப்புறம் இந்த நைட்ரஜன் பிஸ்கெட் சாப்பிட்ட பையன் கூட, அதுக்கப்புறம் இப்போ நம்ம டெய்லியும் பார்க்குற எல்லா கடைகள்லையும் நீங்கள் பார்க்குறப்ப வந்து கண்டிப்பாக நிறமிகள் இல்லாமல் எந்த உணவும் நம்மளால் பார்க்க முடிய மாட்டேங்குது. அங்கே இருக்கிற மக்கள் கூட்டமும் அதிகமாக தான் இருக்குது. நம்ம எவ்வளோ தான் விழிப்புணர்வு கொடுத்தாலும் அதிக நிறமிகள் கலக்கிற அந்த உணவை வந்து சாப்பிட்ற மக்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. கையில் சாப்பிட்ட பிறகு கையில் ஒட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா, மறுநாள் காலை வரை அந்த நிறம் கையிலே இருக்குது அப்படின்றப்ப உடலுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது பயமாக இருக்குது. இது ஒரு பெரிய சமூக சிக்கல். இது வந்து மருத்துவ சிக்கலை தாண்டி ஒரு சமூக சிக்கல். எதை கொண்டாடணும், எதில் குதூகலிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முழுமையாக மறந்துருச்சு. அதாவது ஒரு சோப்பு குமிழை வாயில் விட்டு ஊதி ஒரு அப்படியே அது குமிழாக பறக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்ட கூட்டம் நம்மலாம் சின்ன பிள்ளையில் அப்படி தான் விளையாண்டோம். ஆனால் ஒரு நைட்ரஜன் கேஸ் வாய் வழியாக வர்றதை வந்து ஒரு புகை விடுறத ஒரு இதை வந்து சந்தோஷப்படுறதா எப்படி மாறுச்சு? அப்படி இருந்தவங்க நம்ம ஏன் இப்படி மாறணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு இனர்ட் கேஸ், அது வந்து இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்த வேண்டிய கேஸ். அது இண்டஸ்ட்ரியில் நிறைய இடத்துல பேக்கிங்கெல்லாம் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு கேஸ். அதை வந்து உள்ளே கொடுத்து அது தண்ணீரோடு சேர்ந்து ஒரு அமிலமாகி மூச்சுக்குள்ளையில் துவாரம் விட்டு அந்த சம்பவம் நடந்துச்சு. இந்த சிக்கல்களை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, நேரடியாக இந்த மாதிரி நடக்கக்கூடிய தவறுகளை ஒரு இரும்பு பிடி கொண்டு தடுக்கணும், அரசாங்கம் நிறைய அதுக்கு ஸ்டெப் எடுக்கணுங்கிறது முதல் விஷயம்.
ரெண்டாவது விஷயம் நம்மளும் மாறணும். எதை வந்து ஒரு கொண்டாட்ட மனோபாவம், எது வந்து நமக்கு குதூகலம் கொடுக்குங்கிற ஒரு பார்வை நமக்கு மாறணும். அப்படி மாறும்போது தான் இது போன்ற புதிய புதிய சம்பவங்கள் பின்னாடி வராமல் தடுக்கிறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி சமூக ஊடகங்களும் கையில் ஒரு அலைபேசி வந்து அந்த குழந்தைக்கு கையில் எந்த நேரமும் இருக்கக்கூடிய அளவில் வந்ததுக்கப்புறம், ஒரு பக்கம் அதில் வரக்கூடிய செய்திகள் ரெஸ்பான்சிபிளாக அதனோட கிரியேட்டர்ஸ் கொண்டு வரணுங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இது எனக்கு அவசியமானு திரும்ப திரும்ப இருக்குது. நான் முதல்ல இருந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் வந்து சொல்கிற விஷயம், இது அவசியமா, இது தேவையா அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் இது வந்து பாதுகாப்பானதா, எங்கள் வீட்டுக்கு வச்சுக்கலாமா, அடுத்த வீட்டுக்கு வச்சுக்கலாமாங்கிறதுலாம் அதுக்கப்புறம் தான். அப்படி பார்வை இருந்தால் மட்டும்தான் இதை இது பண்ண முடியும். சுற்றி சுற்றி செயற்கை ரசாயனங்கள் எல்லா இடத்துலையும் வருது. நீங்கள் கேட்டீங்க, ஒரு நல்ல ஒரு சிக்கன் சாப்பிட்டுட்டு வந்து கையை கழுவுனா அந்த சிவப்பு நிறம் போக மாட்டேங்குதுன்னா அது சிக்கனோட ரத்தம் கிடையாது. அதுக்கு அந்த 65 வந்து சிவப்பு கலரில் இருக்கணும், இல்லை அது மேலே பொரிச்சது வந்து அப்படி ஒரு வண்ணம் கொடுக்கணுங்கிறதுக்காக அதில் செயற்கை வண்ணத்தை கொடுக்குறாங்க. முன்னாடிலாம் அலூரா ரெட்டுன்னு ஒன்று பயன்படுத்துகிறாங்க. அது கொடும் கார்சினோஜெனிக்காக இருக்கிறப்பறம் அதை தடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேறு வேறு ரசாயனங்கள் வருது. நமக்கு கேள்வி என்னென்னா, அந்த சிவந்த நிறம் எதற்கு வேணும்? அதில் அப்படி ஒரு அடர் சிவப்பு நிறம் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த புரிதல் நம்மக்கிட்ட ரொம்ப தெளிவாக, இந்த மாதிரி ஒரு செயற்கை நிறமூட்டிகள் நமக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை நாம் எடுக்கணும். இப்போ பல வளர்ந்த நாடுகளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கிரேடிங்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ABCDன்னு 4 கேட்டகரி இருக்கும். அவன் வந்து HCS சர்டிஃபிகேஷன் வச்சுக்கிறான், ஹெல்த்தியர் சாய்ஸ் சிங்கப்பூர்னு வைக்கிறான். அதில் ABCDனா ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயத்துக்கு அதை வந்து ஏன்னு கொடுப்பாங்க, A கிரேடு. அது ரொம்ப மோசமாக Dன்னு இருக்குன்னா, அதில் அதிக சர்க்கரை சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் Dன்னு ஒரு கிரேட் இருக்கும். அதை வந்து விளம்பரம் கூட படுத்தக்கூடாது. அந்த டி கிரேட் இருக்கிறது நீங்கள் வந்து வெளியே விளம்பரம் கூட படுத்தக்கூடாதுன்னு அவன் ஒரு சட்டம் வைக்கிறான். ஸோ வணிகம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய பொருளை கூட நீ ரொம்ப கான்ஷியஸோடு அது பண்ணணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரும். அப்படியான அந்த லேபிளிங் ஆக்ட் நம்ம நாட்டுக்கும் வேணும், நம்ம ஊருக்கும் வேணும். ஏன்னா மிகப்பெரிய சந்தையாக இந்தியா இருக்குது, ஏகப்பட்ட பொருட்கள் இங்கே வருது. அப்போது இதில் எப்படி HCS சர்டிஃபிகேஷன் இருக்கோ அது மாதிரி நம்ம இங்கே தர சான்றிதழில் இந்த மாதிரி ஒரு பாதுகாப்புகள் குறித்த விஷயங்கள் நிறையா அந்த ஊருக்கு வந்துகிட்டே இருக்கணும். அப்புறம் நம்ம ஒரு கன்சியூமராக, ஒரு சாமானியனாக, ஒரு வாடிக்கையாளராக, என் குழந்தைக்கு இது அவசியமா, எனக்கு இது அவசியமா, என் வீட்டுக்கு இது அவசியமாங்கிற ஒரு கேள்வியை நம்ம வச்சு, என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது, அதில் எதை சேர்த்துருக்குறாங்க, மறைக்கப்பட்டோ நேரடியாகவோ இல்லை வேறு வடிவத்திலோ அதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்கு, விர்ச்சுவலாக என்ன இருக்குங்கிறத தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும், இதை வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு. இந்த பார்வை ஒரு கன்சியூமருக்கும் இருக்கணும், அரசாங்கம் கவர்ன் பண்ணுற அரசாங்கம் இதை அனுமதிக்கணுமான்னு வரும். ரெண்டும் சேர்ந்து வரும்போது தான் நம்ம இது போன்ற ஆபத்துக்களை வருங்காலத்தில் தவிர்க்கலாம். நான் இந்த கேள்வியை இன்னொரு தடவை வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க எங்க 2 பேத்துக்கும் நடுப்புற இருக்கீங்கன்னே சொல்லலாம். அந்த கன்சியூமருக்கும் இப்போ நீங்க அரசாங்கமும் இதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னு நீங்க சொல்றதுனால, எங்க 2 பேத்துக்கும் இடையில நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறதுனால இந்த கேள்வியை மறுபடியும் வைக்கிறேன். ஒரு கடையில போய் இப்போ நான் வந்து ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுறேன். கலர் கலந்த ஒரு சிக்கன் விற்கிது, அது வந்து தந்தூரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த உணவை நம்ம வாங்குறப்ப கலர் கலக்காத சிக்கன் வந்து ஸ்பெஷல் தந்தூரி அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க, கலர் கலந்த சிக்கன் வந்துட்டு நார்மல் தந்தூரின்னு விற்கிறாங்க. இதோட விலை அதிகமாக இருக்குது, ஆனால் இதுதான் உடம்புக்கு நல்லது. அதெல்லாம் நம்மளால கவர்ன் பண்ண முடியாதா? ஒரு அரசாங்கம் இதுக்கு வந்து என்ன மாதிரி? ஒன்றும் இல்லை, அரசு சட்டங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து அரசுடைய சட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் பல நாடுகளில் இல்லாத அற்புதமான சட்டங்கள் நம்ம ஊரில் இருக்குது. அதை நடைமுறைப்படுத்துறதுல வரக்கூடிய சிக்கல்கள், அதில் அறம் பிறண்டு போய் நிற்கிற இடத்துல தான் அதை யூஸ் பண்ணவங்களாக இருக்கட்டும், இல்லை அதை வந்து வணிகம் செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை அதை கட்டுப்படுத்தவங்களாக இருக்கட்டும், அதில் அறம் பிறழும் போது மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது. ஸோ இந்த மாற்றம்ங்கிறது 2 பக்கமும் இருந்து வரணும். நம்மகிட்ட இருந்தும் இது தேவையில்லை. இப்போது ஒரு விஷயத்தை நம்ம புறக்கணித்துக்கிட்டே வரணும்னு வைங்களேன், அது எப்படி சந்தைப்படுத்தப்படும்? நீங்கள் புறக்கணிப்பு மனோபாவம் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் வரும்போது தான் சந்தையும் உள்ள நுழையுது. இது தேவையில்லை, வேணாம், எனக்கு வேண்டாம், இது அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம், எத்தனை விஷயத்தை நம்ம விலக்கியிருக்கோம். நீங்கள் பழைய காலத்தில் சில பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இது எனக்கு தேவையில்லைங்கும் போது, ஒரு காலத்தில் ரொம்ப ஒவ்வொன்று இருந்த விஷயங்களை நம்ம இந்த காலத்தில் இப்போல்லாம் அது கிடைக்கிறது இல்லை அப்படின்னு அது காணாமல் போய் நிறைய உணவுகள்லேயும் போயிருக்கு, மற்ற நம்ம பயன்படுத்தக்கூடிய பல பொருட்களில் போயிருக்கு. அது மாதிரி இது உடல்நலத்துக்கு மிக ஆபத்தானது. இன்றைக்கி வந்து பல ஆரோக்கிய சீர்கேடுகள், குழந்தை பருவத்திலேயே ஒரு இன்சுலின் டிபெண்டன்ட் இன்சுலின் போடக்கூடிய ஒரு ஜோனியல் டயபெட்டிக் வருது, குழந்தை பருவத்தில் கேன்சர்ஸ் வருது, குழந்தை பருவத்தில் கேஸ்ட்ரைட்டிஸ் அசிடிட்டிலாம் 40 வயசில் தான் எனக்கு எது கழிக்கும், நெஞ்ச கறிக்கும்னு சொன்னால், இப்போல்லாம் 7 வயசு குழந்தை 8 வயசு குழந்தை எனக்கு கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்குது அங்கிள் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு பார்வையை வந்து வந்திருக்கும். இந்த சூழலை பார்த்துட்டு நம்ம அதுவும் குறிப்பாக உணவு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறையாகத்தான் நம்ம இருந்தாகணும்.
Explore Thailand, Phuket and Krabi for just 9,999. Book now with KBG Trips. We make happy holidays. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar.